வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால், ஏன் என்னால மட்டும் இவ்வளவு சோதனை? ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தோன்றும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அப்படிப்பட்ட தருணங்கள் நிறையவே நடந்தது. ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிக்கு வந்த கிரக நிலைகள் கடந்த சில ஆண்டுகள்ல மிகவும் கடினமான ஒரு பாதையை பிடித்து கொண்டிருக்கிறது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில சனியாக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், கேதுவாக இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய மனநிலையையும் முக்கியமாக தாக்கி விடுவார்கள். ஏதாவது ஒரு முடிவை உங்களால தெளிவாக எடுக்க முடியாது. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ இல்லைன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் கூட உங்களுடைய முடிவை நீங்க தெளிவா சொல்ல மாட்டீங்க. ஏதாவது ஒரு வேலை அவங்க அவங்ககிட்ட சொல்றாங்க, இல்லைன்னா நீங்க அவங்ககிட்ட சொல்றீங்க அப்படின்னா உடனுக்குடனே மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு முடிவில் உங்களால சரியாக இருக்க முடியாது. இதனால் உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். எது செய்தாலும் அதில் உங்களுடைய மனநிலை நீங்க செய்யறத ஒரே முடிவை எடுத்து அதை செய்ய சொல்லாது. செய்து கொண்டு இருக்கும் பொழுதே மீண்டும் போயிட்டு இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா முதல்ல நீங்க தான் செய்ய சொல்லியிருப்பீங்க, மறுபடியும் நீங்க தான் போய் மாற்ற சொல்லியிருப்பீங்க, மறுபடியும் மாற்ற சொல்வீங்க. இதனால மற்ற நபர்கள் அனைவரும் உங்களை பார்த்து எரிச்சல் படுவாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு மனநிலையானது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி செய்யும். ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அது நல்ல முடிவோ கெட்ட முடிவோ, ஒண்ணு கீழே போகணும் இல்ல மேல போகணும். அந்த ஒண்ணு கீழ் நோக்கி செல்லணும், இல்லைன்னா மேல் நோக்கி முன்னேறணும். நீங்க எந்தாவது ஒரு முடிவை நல்ல ஒரு முடிவை எடுத்தாதானே மேல் நோக்கி முன்னேற முடியும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டீங்க. அதை உடனுக்குடனே மாத்தி கொண்டிருப்பீங்க. இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்களும் வாழ்க்கையில முன்னேறாம இதுவே உங்களுடைய பெரிய ஒரு தடையாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கும் பொழுது, குடும்ப வீடானது 4ஆம் வீடை அமைதியாக குலைத்து கொண்டிருக்கிறது. வீட்டில் புரியாமல் நடந்து கொண்டிருப்பது, ஏன் சண்டைகள் நடக்குது, ஏன் பிரச்சனைகள் உண்டாகுது, ஏன் திடீர்னு ஒருவருக்கொருவர் மூஞ்சி தூக்கிட்டு நடக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய வீட்டில் தெரியாது. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். கணவன் மனைவிக்குள் திடீரென்று சண்டை வரும். அதிகமாக கத்துவாங்க. ஆனா அடிக்கிற அளவுக்கு போகாது. இருந்தாலும் அதிகமாக கத்தி கொள்வாங்க. மறுநாள் பார்த்தா காலையில பேசிக்கொள்வாங்க. இதுதான் உங்களுடைய வீட்டிலும் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். மதிப்பு இல்லாம இருக்குங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு இந்த ஒரு நேரம் அப்படிங்கிறது, மதிப்புத்தன்மை அப்படிங்கிறது, இந்த மேசம் ராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரும் உங்கள் மீது மதிப்பை கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சரியான வேலை உங்களுக்கு இருக்காது. அந்த வேலை இல்லாமல் இருப்பதால் உங்களுக்கு மதிப்பானது கிடைக்காமல் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். தனிமை போன்ற உணர்வுகள் உங்களை வலிக்க வைக்கும். உங்களை வீட்டில் வேலைக்கு போக முடியாமல் உங்களுடைய மனதும் சரியாக இல்லாமல் இருப்பதனால நீங்கள் வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு தனிமையாக நம்ம இருப்பது போல ஒரு உணர்வானது உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். 7ஆம் வீடு உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் சோதனைகளை உங்களுக்கு கொடுத்தது. இதுதான் உங்களுக்கு நடந்து கொண்டும் இருக்கிறது. நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும், பிரிவுகளாக இருக்கட்டும், மன அழுத்தங்கள் போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். நம்பிக்கை துரோகத்தை பத்தி மேசத்துக்கு சொல்லவா வேணும்? நீங்க இருப்பதப்பெல்லாம் மற்றவங்களுக்கு வாரி வழங்குவீங்க. ஆனா நீங்க யாருக்கெல்லாம் வாரி வழங்குறீங்களோ அவங்க எதெல்லாம் நீங்க பண்ணுனீங்களோ அதெல்லாம் மறந்துடுவாங்க. மறந்துட்டு அவங்க எப்படி அவங்கள காப்பாற்றிக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றிக் கொள்வாங்க. இது பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்க கண்மூடித்தனமா யாராவது உங்கள்கிட்ட சிரிச்சு செஞ்சு நல்லா அன்பா பேசிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. பணத்திலிருந்து எல்லா விதமான உதவிகள் வரைக்கும் நீங்க பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு திருப்பி பண்ணுவது துரோகங்கள் மட்டுமே இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சில பிரிவுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் நிச்சயமாக கொடுத்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டுல உறவுகளும் மற்றும் திருமண வாழ்க்கையிலும் இதுக்கப்புறம் சோதனைகள் நடந்து கொண்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடந்து கொண்டேதான் இருக்கும். 10ஆம் வீடு என்பது வேலை தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு நிலைமையாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு சென்று கொண்டிருந்தாலும் அந்த ஒரு வேலையில இந்த ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு அந்த ஒரு பிரச்சனையில் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அது வரைக்கும் அதனை பொறுத்து கொண்டு உங்களுடைய பொறுமையான மனதுடன் செல்லுங்கள். ஆனால் அது உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு தாமதமாக மட்டுமே கிடைக்கும். வெற்றி உங்கள் அருகில் இருக்கும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது உங்கள் கையில் தங்காது. தங்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது.
இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்க கஷ்டங்கள் சாதாரணமான கஷ்டங்களா இருக்காது. ராகு உங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்களை கொடுத்தது, தவறான முடிவுகளை உருவாக்கி விட்டது. குழப்பங்களை கொடுத்தாலே போதுங்க, நம்மளுடைய முடிவும் தவறானதாக மாறிவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நம்பிய நபர்கள் கூட ஏமாற்றுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். கேது உங்களுடைய மனதை தனிமைப்படுத்தி விட்டார். நான் மட்டும் தான் இப்படி என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கினார். இதுதான் கேது உங்களுக்கு செய்த ஒரு விஷயமாக இருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது தெரியுமா? அவங்களுடைய கரும பாக்கியம் சுத்தமாக்கப்பட்ட வேண்டிய காலமாக இருந்தது. அதனால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. உங்களை பலப்படுத்த, உங்களில் உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர இந்த கிரகங்கள் உங்களை சோதிக்க போகிறது, சோதித்து விட்டது. இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு திருப்பங்களை நீங்கள் கைப்பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக எடுத்து சென்று கொள்ளப்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையானது ஆரம்பிக்க போகிறது. இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, தீர்வு கிடைக்க போகிறது. இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நிச்சயமாக மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்கள் நின்று இருந்த வேலைகள் நகர ஆரம்பிக்கும். நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பங்கள் நிச்சயமாக கொண்டு வரப்படும். வேலை விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு மனிதர்கள் எல்லாம் நமக்கு உதவிகள் செய்வார்களா என்று நினைத்து பார்த்து அவர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். நீங்க யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நாடி போனீர்களோ அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு உதவி செய்திருக்க மாட்டார்கள். இந்த ஒரு நேரத்துல நீங்க புரிந்து கொள்வீங்க, நம்ம யாருக்கெல்லாம் உதவி செஞ்சு யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து உதவணுமோ அவெல்லாம் நம்ம கூட இருந்துக்கிட்டு இவன் கூட சேராத அவங்க கூட சேராத நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போக போக தான் தெரியும் எதுக்கு அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க கூட சேர்ந்தோன்னே தான் தெரியுது அவங்க எவ்வளவு நல்லவங்க. நம்ம கூட இத்தனை நாள் இருந்தவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கான். ஆனால் அவங்க கூட போகும்பொழுது நம்மளை அவங்கள மாறி வச்சு பார்க்காங்க. அவங்க வீட்டில் ஒரு நபராக வைத்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் சரி, என்ன செய்தாலும் உடனே நம்மளை கூப்பிடாம போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பாசமும் ஒரு இணைப்பும் அன்பும் நிச்சயமாக பரிமாறப்படும். இதுக்குத்தான் இந்த ஒரு நபர் அவர் கூட சேராது என்று உங்களை சேர விடாமல் தடுத்து கொண்டு இருந்திருக்கிறார். அவர் செய்கின்ற தொழிலானது தவறாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு மனிதர் நல்ல மனிதர் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்தவருடைய அன்பு நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நட்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் அமைதியானது திரும்பும். நீண்ட நாள் போட்ட சண்டைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான அமைதியானது திரும்பும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். பண விஷயத்தில் முன்னேற்றமானது தெளிவாக தெரியும். அந்த பண விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். சிறிய அளவில் ஆரம்பித்த வருமானம் பெரிய அளவுக்கு வளர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் வேலை, வருமானம், நிலைத்தன்மை இது அனைத்தும் நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியின் அதிபதி செவ்வாய் இனிமேல் உங்களுக்கு தைரியத்தையும் முடிவெடுக்கக்கூடிய சக்தியையும் அதிகரிக்கப் போகிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் இதுவரை தயங்கிய விஷயங்களில் தைரியமாக முன்னேறுவீர்கள். இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பதட்டங்கள் இருந்ததோ அது அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் முழு மனதுடன் இறங்குங்கள். அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். புதிய முயற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எனவே நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக நினைக்கும். குறிப்பா நீங்கள் நினைத்ததும் செய்ய விட்ட வேலைகள் இப்போது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இடைப்பட்ட வேலைகள் கூட இனிமேல் உங்களுக்கு தொடங்கலாம். நீங்கள்